ஓம் சாய்ராம். சகலமும் சாய்பாபா நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். சேனல் தொடங்கின நாளிலிருந்தே உங்கள் எல்லாருக்குமே ஏதாவது ஒன்றை ஏன் சார்பாக கொடுக்கணும் அப்படிங்கிறத ஒரு கொள்கையாகவே நான் வச்சுக்கிட்டு இருக்கேன். அப்படி இந்த சேனல் தொடங்கின நாள்லேருந்து நான் நிறைய பேருக்கு உதி கொடுக்க ஆரம்பிச்சுதான். அதுக்கப்புறம் சத்சரதம் கொடுக்க ஸ்டார்ட் பண்ணி ஆரத்தி புக்கு, கபர்டே டைரி அப்படின்னு அடுத்தடுத்து படிநிலைகளை எல்லாம் நம்ம அடைஞ்சிக்கிட்டே வந்தோம். அதன் அடிப்படையில், அதன் வரிசையில் இன்னைக்கு நான் உங்களுக்கு அடுத்த கிவ்அவேவை அனௌன்ஸ் பண்ண இருக்கேன். பட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். நான் ஒவ்வொரு வீடியோலையும் சொல்கிறேன், வீடியோவை லைக் பண்ணுங்கள், எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கன்னு. பெரும்பாலும் யாரும் பண்ணுறதில்ல. பட் ப்ளீஸ் எல்லாருமே லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணுங்கள். சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரொம்ப ரொம்ப முக்கியமான வீடியோக்குள்ளே போகலாமா? வணக்கம், இது சகலமும் சாய்பாபா. ஹாய் மக்களே, இன்றைக்கி உங்களுக்கு நான் ஒரு கிவ்அவே கொடுக்க போகிறேன். எப்பயுமே நான் உங்களுக்கு கிவ்அவே அப்படின்னு அனௌன்ஸ் பண்ணேன் அப்படின்னா அது பாபாவோடைய கிவ்அவேவாக தான் இருக்கும். பாபாவோடைய உதி கொடுத்துருக்கேன், பாபாவோடைய சத்சரதம், கபர்டே டைரி, ஆரத்தி புக்குன்னு இது வரைக்கும் நான் கொடுத்தது எல்லாமே பாபா சம்பந்தமான கிவ்அவே தான். ஆனால் இன்னைக்கு நான் உங்களுக்கு அனௌன்ஸ் பண்ணுற இந்த கிவ்அவே பாபாவோடது கிடையாது. சேனல் தொடங்கின நாள்ல இருந்து நான் இது வரைக்கும் இதை செய்யாத ஒரு புது சர்ப்ரைஸ் தான் உங்களுக்கு இந்த வீடியோவில் காத்துக்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படின்னா முருகர் சம்பந்தமான கிவ்அவே தான் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. முருக அடியவர்களாகட்டும், பாபா அடியவர்களாகட்டும், எல்லாருக்குமே பாபாவுடைய பக்தர்கள் பாபாவையும் கும்பிடுவாங்க, முருகனையும் கும்பிடுவாங்க. ஸோ இந்த ரெண்டு பேருக்குமே இன்னைக்கு வீடியோ ஒரு சூப்பர் சர்ப்ரைஸாக தான் இருக்கும் அப்படின்னு என்னால் கண்டிப்பாக சொல்ல முடியும். ஓகே, இப்போ நான் என்ன கிவ்அவே கொடுக்க போகிறேன் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு காட்ட போகிறேன். ஆனால் காட்டுறதுக்கு முன்னாடி சில விஷயங்களையும் கிளியராக சொல்லணும்னு நினைக்கிறேன். அது என்ன? வீடியோவை டக்குன்னு ஸ்கிப் பண்ணிவிட்டு இல்லை பாஸ் பண்ணிவிட்டு உடனடியாக கமெண்ட் பாக்ஸில் எனக்கு இது வேணும் அப்படின்னு மொட்டையாக எதையும் கமெண்ட் பண்ணி உங்களுடைய வாய்ப்பை நீங்கள் வேஸ்ட் பண்ணிடாதீங்க, இழந்துடாதீங்க. பாயிண்ட் நம்பர் 1. பாயிண்ட் நம்பர் 2, வீடியோவை நான் என்னெல்லாம் சொல்கிறேங்கிறத முழுசாக கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா நீங்கள் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை காட்டுறது நல்லது. இன்னொன்று, பாயிண்ட் நம்பர் 3, இந்த வீடியோவில் நான் சொல்கிற இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணணும். அது கூடவே நான் என்ன கொடுக்க இருக்கிறேனோ அது எப்படி என் கையை சேர்ந்தது, பாபானே வருது, முருகன் எந்த மாதிரி லீலைகளை செஞ்சு இந்த கிவ்அவே கொடுக்கறதுக்கு எனக்கு உந்துதல் பண்ணாரு அப்படிங்கிற இந்த விஷயத்தையும் சேர்த்து தான் நான் இந்த வீடியோவில் சொல்ல இருக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வீடியோவாகவும் இருக்கும். அதே போக முருகனுடைய லீலைகளையும் சேர்த்து தான் சொல்ல போகிறேன். ஏன்னா ஒரு பொருளை நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது சும்மா இல்லை, எல்லாருனாலையும் அது பண்ணிட முடியாது. முருகனோ இல்லை பாபாவோ அதில் அருள் புரிஞ்சாதான் அது நடக்கும். அப்படி முருகன் எப்படி அருள் புரிஞ்சார், எப்படி இதை என் கையை சேர வச்சாரு அப்படிங்கிறத தான் இன்னைக்கு வீடியோவில் நீங்கள் பார்க்க இருக்கிறீங்க. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் உங்களுக்கு நான் கொடுக்க இருக்கிறது என்ன கொடுக்க போகிறேன் அப்படின்னா முருகனுடைய ஃபேமஸான நம்ம ரியல் சாய் அனிதாவுடைய புத்தகம், திருப்புகழ் புத்தகம் தான். 50 பேருக்கு நான் கொடுக்க போகிறேன். இந்த பார்சலை எனக்கு அனுப்பி வச்சது அனிதா தான், மாதவி சிஸ்டர் எனக்கு அனுப்பி வச்சாங்க. இது கிட்டத்தட்ட எனக்கு அனுப்பி வச்சே எவ்வளோ ஒரு 2-3 மாதம் இருக்கும். 3 மாதமாக என்கிட்ட இருக்குது, அனுப்பணும்னு வச்சு. அதுக்கு நேரம் இப்போ தான் வந்திருக்கு. அதெல்லாம் என்னங்கிறத ஒன்றா உங்களுக்கு சொல்கிறேன். புக்கு மட்டும் இல்லைங்க, புக்கு கூடவே உங்களுக்கு இன்னொரு சர்ப்ரைஸ். இது என் கூட வந்த ஒரு சகோதரி, டீமில் இருந்த ஒரு அக்கா பழனி போன போது 50 பேருக்கு வேல் வாங்கி கொடுத்தாங்க. ஸோ திருப்புகழ் கூட ஒரு வேல் வச்சு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வேல் 50 பேர்த்துக்கு வாங்கியிருக்கோம். இது நாங்கள் பழனியிலேருந்து வாங்கிட்டு வந்திருக்கோம். லாஸ்ட் டைமாக நாங்கள் பழனி போனோம் இல்லையா, அப்போ இது வாங்கிட்டு வந்திருக்கோம். கிட்டத்தட்ட 50 பீஸ் எங்கிட்ட இருக்குது. கோல்டன் அண்ட் சில்வர் ரெண்டும் கலந்து. இது கூட ஒரு ஸ்டிக் வரும், டபுள் சைட் ஸ்டிக்கர் வரும். நீங்கள் எங்கே வேணாலும் ஒட்ட வச்சுக்கலாம். பூஜை ரூமில் வச்சுக்கலாம், காருடைய டேஷ்போர்டில் வச்சுக்கலாம், இல்லை ஆஃபீஸில் டேபிள் மேலே நீங்கள் வச்சுக்கலாம், எங்கே வேணாலும் வச்சுக்கலாம். இல்லை நீங்கள் அபிஷேகம் பண்ணாலும் ஒன்றும் ஆகாது. நல்ல குவாலிட்டியில் இருக்குது. 3 இன்ச்சு தான், இது சின்னதாக இருக்கும்.
நல்லா காம்பேக்டாக இருக்கும் அண்ட் பார்க்கவும் ரொம்ப ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ வெறும் புக்கு இல்லை, புக்கு கூட ஒரு வேல் வருது. ஆனால் வேல் மட்டுமா அப்படின்னு கேட்டால் இல்லைங்க, அதோட முடியலை, இன்னொன்று இருக்குது. ஸோ இந்த திருப்புகழ் புக் வந்து எனக்கு ஃபஸ்ட்டு அனிதா தான் அனுப்பி வச்சாங்க. நீங்கள் கொடுங்க, உங்கள் சேனல் சார்பாக நீங்கள் ஒரு 50 பேருக்கு கொடுங்கன்னு சொல்லிட்டு அனுப்பி வச்சாங்க. நான் புக்கு மட்டும் தான் உங்களுக்கு கொடுக்கலான்ட்டு இருந்தேன். பட் திடீர்னு பழனி ட்ரிப் போனதுனால பழனியில் எங்கள் டீமில் இருக்க ஒரு அக்கா சாந்தி அக்கான்னு சொல்லிட்டு அந்த அக்கா வந்து எனக்கு வேல் வாங்கி கொடுத்தாங்க. திருப்புகழ் புக்கோட வேல் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தேன். சரி, திருப்புகழையும் வேலையும் கொடுக்கலான்னு நான் யோசிச்சுக்கிட்டு இருந்த போது கடைசியில் பார்த்தா என்னால் அதையும் கொடுக்க முடியலை. ஏன் கொடுக்க முடியல அப்படின்னா அங்கே தான் இன்னொரு லீலை இருக்குது, இன்னொரு சர்ப்ரைஸ். அது என்னென்னா, திடீர்னு ஒரு சகோதரி எனக்கு, நம்மளோட சப்ஸ்கிரைபர், அவங்க வந்து எனக்கு மெசேஜ் பண்ணாங்க. இந்த ஸ்டிக்கரை எனக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் தான் அனுப்பி வச்சாங்க பெங்களூர்லேருந்து. இந்த ஸ்டிக்கரில் முருகனுடைய மூலமந்திரம் தான் எழுதியிருக்கு. ஓம் சௌம் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சௌம் நமக, முருகனுடைய மூல மந்திரம். இந்த மூல மந்திரத்தை வந்து இந்த சகோதரி பத்மினின்னு சொல்லிட்டு இந்த சகோதரி வந்து முதல்ல ஒரு புத்தகத்தில் பார்க்குறாங்க. அந்த புக்கு வந்து பெங்களூரில் ஒரு கோயிலில் அவங்களுக்கு கிடைக்கிது. இந்த மூல மந்திரம் நம்ம சொல்லலாமா அப்படின்னு அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்த போதே அனிதா சர்ப்ரைஸாக இதே மூல மந்திரத்தை பற்றின ஒரு வீடியோ போடுறாங்க. அப்போதிலிருந்தே இவங்க இந்த மூல மந்திரத்தை வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. அப்போ இதை வீட்டில் இந்த மாதிரி ஸ்டிக்கராக செஞ்சு வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஒன்று மட்டும் நம்ம அடிக்க முடியாதுங்கிறனால பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் 50 பீஸுக்கு ஆர்டர் போடுறாங்க. மிச்சத்தை அவங்க கோயிலில் கொடுக்குறாங்க, பெங்களூரில் ஒரு கோயிலில் கொடுக்குறாங்க. ஆனால் பிரிண்டிங் ப்ரெஸ்ஸில் டெலிவரி பண்ணும்போது 50 பீஸுக்கு ஆர்டர் பண்ணாங்க. ஆனால் பிரிண்டிங் ப்ரெஸ்காரங்க 100 பீஸை டெலிவரி பண்ணுறாங்க. அதாவது 50 எக்ஸ்ட்ராவாக அவங்க வந்து டெலிவரி பண்ணுறாங்க. இவங்க வந்து அதுக்கான பேமெண்ட்டும் பண்ணலை. இவங்க 50 பீசஸுக்கு தான் பேமெண்ட் பண்ணுறாங்க. ஆனால் அவங்க 100 பீஸை டெலிவரி பண்ணுறாங்க. 50 பீஸை இவங்க பெங்களூரில் இருக்கிற கோயிலில் கொடுத்துட்டு 50 பீஸை வீட்டில் வச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க. இதை யாருக்காவது நான் கொடுக்கணும் முருகா, ஆனால் அது வந்து ஒரு வேல்யூபிளான பர்சனாக இருக்கணும், அதாவது சரியான இடத்துல இந்த ஸ்டிக்கர் போய் சேரணும். இதை எல்லாருமே பக்தர்கள் வந்து பூஜை அறையில் இதை ஒட்ட வச்சுட்டு டெய்லியும் இதை பார்த்து டெய்லியும் இந்த மூலமந்திரத்தை அவங்க சொல்கிறதுக்கு இது வசதியாக இருக்கும், எளிதாக இருக்கும் இல்லையா? ஸோ கண்ணில் படும்போதெல்லாம் இந்த மந்திரத்தை சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு எளிமைப்படுத்துறதுக்கும் இது எல்லாருக்கும் போய் சேரணும் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் இவங்க இந்த ஸ்டிக்கரை ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. ஆனால் பை காட்ஸ் கிரேஸ் இது அவங்களுக்கு 50 பீஸ் எக்ஸ்ட்ராவாக வருது. அதுவும் வித்தவுட் பேமெண்ட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக அவங்களாவே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து முருகனுடைய லீலை. யாருக்கு இது கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி யாராவது வேல்யூபிளான ஒரு இடத்துக்கு தான் இது வந்து போகணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த போது அனிதாவுடைய சேனலில் என் பேரை சொல்கிறது இவங்க கேள்விப்பட்டு நம்ம சேனலில் பார்க்குறாங்க. அதில் நம்மளுடைய பழனி ட்ரிப் போன விளாக்ஸ் எல்லாம் இவங்க பார்த்ததுமே நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு டிசைட் பண்ணுறாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நான் 50 திருப்புகழ் 50 வேல் ஆல்ரெடி கையில் வச்சுருக்கேன். இவங்களும் 50 ஸ்டிக்கர் கையில் வச்சுருக்காங்க. அது எனக்கு அனுப்புனதும் நம்ம வீட்டு பாபாவை அந்த ஸ்டிக்கரில் பார்த்ததும் எனக்கு சந்தோஷம் தாளவே இல்லை. இதெல்லாம் வந்து எப்படி நடத்துகிறாங்க அப்படின்னு தெரியல. ஆல்ரெடி ஒரு ஸ்டிக்கர் அவங்க ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. யாருக்கு கொடுக்கறதுன்னு தெரியாமல் இருக்கும்போது என்ன காட்டி கொடுக்குறாரு, என் வீட்டில் இதே பாபா இருக்காரு அப்படிங்கிறதையெல்லாம் நினச்சி பார்க்கும்போது உண்மையாலுமே எனக்கு அப்படியே சிலிர்ப்பாக இருக்குது. இதெல்லாம் எப்படி இவங்க 2 பேரும் சேர்ந்து தான் இந்த லீலைகளை நடத்தியிருக்காங்க. சத்தியமாக இந்த ஸ்டிக்கரை யாருக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சரியான ஒரு கையில் போய் சேரணும் அப்படின்னு அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தபோது கரெக்டாக என்ன காட்டி அது சரியான இடத்துக்கு தான் வந்து சேர்ந்துருக்கு பாருங்களேன். சாய்நிவாஸில் இருக்கிற பாபாவே அந்த ஸ்டிக்கரில் இருக்கார். சாய்நிவாஸுக்கே இந்த ஸ்டிக்கர் தேடி வருது. அண்டு இதன் மூலயமா நம்ம மூலயமா அவங்க வந்து ஒரு 50 பேர்த்துக்கு கொடுக்கணும்னு ஆசைப்பட்டாங்க. ஸோ இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தா இது எல்லாமே முருகனும் பாபாவும் சேர்ந்து நடத்தின லீலை. பரிபூர்ண ஆசீர்வாதத்தோட தான் இது இத்தனையும் நடந்திருக்கு. இதில் என்னுடைய பங்கு அப்படின்னு பார்த்தா ஒரு எல்லளவு கூட இல்லைங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா திருப்புகழ் அனிதா அனுப்பி வச்சுருக்காங்க, வேல் என் டீமில் இருக்க அக்கா வாங்கி கொடுத்துருக்காங்க, ஸ்டிக்கரும் நம்ம சப்ஸ்கிரைபர் வாங்கி கொடுத்துருக்காங்க. இந்த 3ஐயும் சேர்த்து உங்களுக்கு பேக் பண்ணி அனுப்புறது மட்டும்தான் என்னுடைய வேலை. நான் ஜஸ்ட் ஒரு குரியர் கேர்ளாக தான் வேலை பார்க்க போகிறேன். ஐம் ஜஸ்ட் அ ஒர்க்கர், சேவை செய்கிறேன், அவ்வளவுதான். என்னுடைய உழைப்பு போடுறேன், இவ்வளோதான் நான் செய்கிறேன். இப்போ நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படிங்கிறத இப்போ சொல்கிறேன். நல்லபடியாக கவனிங்க, கவனிச்சுட்டு அதுக்கப்புறம் உங்களோட இன்ட்ரெஸ்ட்டை தெரிவிங்க. இந்த கிவ்அவேல யார் வேணாலும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். பார்ட்டிசிபேட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க கமெண்ட் பாக்ஸில் வந்து ஓம் சரவண பவ அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு கீழே உங்கள் பெயரும் உங்கள் ஊர் பெயரையும் தெளிவாக எனக்கு எழுதுங்க.
இதை எழுதிட்டு போனீங்கன்னா நான் 50 பேர்த்த ரேண்டமாக சூஸ் பண்ணுவேன். அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் அனௌன்ஸ் பண்ணுவேன். பெயர் அனௌன்ஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் எனக்கு உங்களுடைய விலாசத்தையும் தெளிவாக எனக்கு நீங்கள் அனுப்பி வைக்கணும். அது எல்லா டீட்டெயில்ஸையும் நெக்ஸ்ட் வீடியோவில் நான் சொல்லுவேன். நீங்கள் நான் கேட்ட மாதிரியான சரியான விலாசத்தை அனுப்பலை அப்படின்னா அந்த வாய்ப்பு வேறு யாருக்காவது நான் கொடுத்துருவேன், உங்களுக்கு குரியர் வராது. ஸோ விலாசம் அனுப்புகிறவங்க சரியான விலாசம் அனுப்புங்க. ஸோ ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த கிவ்அவேல வரப்போகிறது ஒரு திருப்புகழ் புக், ஒரு வேல், அது கூட முருகனுடைய ஒரு மூலமந்திரம், அதுவும் சாய்நிவாஸில் இருக்கிற பாபாவுடைய ஃபோட்டோ பதிக்கப்பட்ட ஒரு மூலமந்திரம். சத்தியமாக இது நான் பிளான் பண்ணல, முருகனும் பாபாவும் பிளான் பண்ணியிருக்காங்க. உங்கள் எல்லாத்தையும் நேரடியாக வந்து ஆசீர்வாதம் பண்ணுறதுக்காக தான் இவ்வளவு தூரம் பிளான் பண்ணியிருக்காங்க. அண்ட் லாஸ்ட் ரிக்வெஸ்ட், வாட்ஸ்அப்பில் வந்து பர்சனலாக எனக்கு ரிக்வெஸ்ட் பண்ணாதீங்க, எனக்கு அனுப்புங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பாக்ஸில் இருந்து தான் நான் வின்னர் லிஸ்ட்டை வந்து ரெடி பண்ணுவேன். ஸோ அதை தெளிவாக சொல்லிடுறேன். அண்ட் எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இதை உங்களுக்கு கிவ்அவேவாக கொடுக்கறதுல. உங்களுக்கு சந்தோஷமாக இருக்குது அப்படின்னா மறக்காமல் வீடியோவை லைக் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம், ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாயியை பணிக, அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். ஜெய் சாய்ராம்.